எழுந்து நிற்போம். Stretch out your hand. மார்க் 3:5. கையை நீட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சென்ட் அம்ப்ரோஸ் உடைய வார்த்தைகள் இந்த நற்செய்தி பகுதிக்கான விளக்கம். Stretch forth your hand to the poor person who begs you, to help your neighbor, to give protection to a widow, to snatch from harm one whom you see subjected to unjust insult. Hold it out to God for your sins. The hand is stretched forth, then it is healed. உன்னிடம் யாசிக்கும் ஏழைக்கு உன்னுடைய உதவி கரம் நீட்டு. நீ அடுத்தவருக்கு உதவுவது, ஒரு விதவைக்கு பாதுகாப்பு கொடுப்பது, உன் கண் எதிரில் ஒருவர் அநீதியான அவமானங்களுக்கு உட்படும் போது அதிலிருந்து காப்பாற்றுவது, கடவுளிடம் உன் பாவங்களை அறிக்கையிடுவது போன்றது. அவர் முன் உன் கரங்களை நீட்டி குணமாக்க பெறுவாய். ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட் என்ற இந்த வார்த்தைக்கு புனித அம்ப்ரோஸ் கொடுக்கின்ற விளக்கம், யாசிப்பவர்களுக்கு உதவ வேண்டும், ஆனால் ஏமாறக்கூடாது. அந்த யாசிப்பதை வைத்துக்கொண்டு ஏமாற்றுபவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் சுலபமான வேலை பிச்சை எடுப்பது. கிடைத்தால் லாபம், கிடைக்காவிட்டால் நஷ்டம் இல்லை. இந்த டிராஃபிக் லைட்ஸில் எல்லாம் நின்று கார் நிற்கும் போது தட்டி கேட்பாங்க. மனிதரிடம் இருக்கக்கூடிய இரக்க குணத்தை சுரண்டுவது, பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரி போனால் போகுது, ஒரு 5 ரூபா 10 ரூபா போடுறோம் இல்லையா, தப்பு. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அப்படின்னு நமக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்துக்கு இல்லை. ஏழையாக இருக்கிறானா, அவனுக்கு சாப்பாடு இல்லையா, சாப்பாடு போடு. அப்படி உனக்கு இரக்கம் இருந்தால் அப்படியே காரில் பின்னாடி உட்கார வச்சு வீட்டுக்கு வந்து வேலை கொடுத்து சாப்பாடு கொடுக்கும்போது நிற்கவே நிற்காது. நான் ஐடிஐயில் படிக்கும் போதெல்லாம் ஜீப்பில் போவேன். மெட்ராஸ் திறந்த ஜீப், 4 பையன்களை கூட்டிகிட்டு போவேன். போய் அங்கேருந்து ஜாமான்கள்லாம், இரும்பு ஜாமான்கள், தளவாடங்கள், வெல்டிங் ராட்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு திரும்புவேன். அப்போ வழியில் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவனுக்காகட்டு என் கூட வா, உனக்கு மாலை சம்பளம் போட்டு தரேன், சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல துணிமணி கொடுக்குறேன், பிச்சை எடுக்க வேணாம், ஜீப்பில் ஏறி உட்காரு, அடப்போயா சர்தான் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். ஏன்? சுலபமான பிழைப்பு பிச்சை எடுப்பது. ஆகவே இதை கருத்தில் வைத்துக்கொண்டு எல்லாரும் கை நீட்டுறவங்களுக்கெல்லாம் காசு போடாதீர்கள். காசு போட்டு போட்டு என்னுடைய வேலைக்காரங்களையும் கெடுத்துட்டீங்க இங்கே இருக்கிற பங்கு மக்கள். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இங்கே உண்டு, படுக்கிறதுக்கு இடம் உண்டு, எல்லாம் உண்டு. கிடைக்கிற காசெல்லாம் எங்கே போகுது? எல்லாம் சாராய கடைக்கு போகுது. அப்போ அந்த உதவி தேவையா? கெடுக்கிறீர்கள். அவன் உங்களுக்காக பறிஞ்சு பறிஞ்சு வேலை செய்வான். ஏதாவது ஒரு திருமணம்னா வந்து மாஞ்சி மாஞ்சி வேலை செய்வான், பெஞ்சு எடுத்து போடுவான், பெருக்குவான், கொள்ளுவான், மாஞ்சி மாஞ்சி செஞ்சு கையை நீட்டி காசை வாங்கிக்கிட்டு அவ்வளவும் சாராயம். அடுத்த நாள் வேலை செய்ய மாட்டான், மப்பில் அங்கங்கே படுத்து தூக்கிட்டுப்பான். இதுதான் நடக்கிற கதை. அப்போ நீங்கள் இரக்கம் காட்டுறது பயனுள்ளதா, புண்ணியமா? இல்லை. உள்ளதையும் கெடுப்பது, நல்லதையும் கெடுப்பது. இந்த இரக்கத்தின் பெயரால் அவர்கள் நம்மை சுரண்டுவது. இரக்கம் காட்ட வேண்டும், காட்டுகின்ற இடத்தில். யாருக்கெல்லாம் விதவைக்கு பாதுகாப்பு கொடுப்பது, பல சமயங்களில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது விதவையின் சொத்துக்களை அபகரிப்பது. பாண்டிச்சேரியிலே நிறைய இப்படி உண்டு. பெண்களாக இருந்தால் அவளை ஏமாற்றுவது. இது வாங்கித்தரேன், எலக்ட்ரிக் கனெக்ஷன் வாங்கித்தரேன், பம்ப் கனெக்ஷன் வாங்கித்தரேன், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே கப்பம் கட்டணும், இங்கே கப்பம் கட்டணும், காசு கொடு, உனக்காக செய்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட காசை சுரண்டுவது. உதவுகிறேன் பேர் வழி என்று. இன்னொன்று கேள்விப்பட்ட சமீபத்தில் நேற்று தான் செய்தி. ஒரு கோவிலில் ஒரு 4-5 பொம்பளைங்க உட்காந்துருந்தாங்களாம். ஃபாதர் உங்களுக்கெல்லாம் புடவை தரத்துக்காக இருக்கிறாரு, கொஞ்சம் நேரம் இருங்க,
நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் இப்படி கோயிலுக்கு போகிறோமா, ஒரு பேர் வழி போயிட்டு வந்தார். ஃபாதர் இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புடவை கொடுப்பாரு. நீங்கள் மூக்குலையும் காதலையும் இது மாதிரி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வசதியானவங்க அப்படின்னு சொல்லி புடவை கொடுக்க மாட்டார். ஆகவே மூக்குலையும் காதலையும் கட்டி கொடுங்க, இல்லை நீங்களே வச்சுருங்க, பத்திரமா வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப சமத்தியமான திருட்டுக்காரன், நீங்களே பத்திரமா வச்சுருங்க. நான் கடைசி நேரத்தில் நான் சொல்கிறேன், அப்போ போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். திருப்பி கோயிலுக்கு போன மாதிரி பாவலா காட்டினானா. இப்போ ஃபாதர் ரெடியாக இருக்கிறாரு, இங்கே கையில் இருக்கிற மூக்குத்தியெல்லாம் கொடுங்க, நான் போய் ஃபாதரை அனுப்புகிறேன், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் ஃபாதரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி கோயில் பக்கமாக பூந்து இன்னொரு பக்கமாக பூந்து வெளியே போயிட்டு இவங்க பார்த்துருந்தாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தாங்க, காணாமேன்னு தேடினா ஆளை காணோம். ஏமாற்றுபவர்கள் எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க. அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் பேர் வழி, ஏமாறாதீர்கள். உதவுகின்ற போர்வையிலே ஏமாற்று. உன் கண் எதிரில் ஒரு அநீதியான அவமானங்களுக்கு உட்படும் போது அதிலிருந்து காப்பாற்றுவது அது ஒரு முக்கிய கடமை. சில பேர் பயந்துக்கிட்டு செய்ய மாட்டாங்க. நமக்கே வம்பு, நமக்கே பொல்லாப்பு, நமக்கு கஷ்டம், தலைவலி. இல்லை, கிறிஸ்துவினுடைய சாட்சி, சிலுவையினுடைய வழி உதவுவது. உன் பாவங்களை அறிக்கையிடுவது. ஆண்டவரே நான் பாவி என்று கரங்களை நீட்டி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட். ஆகவேதான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே கரம் விரித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீரே எங்கள் தகப்பன், எங்களுக்கு உமது அருளை தாரும், ஆசிரை தாரும், உணவை தாரும், மன்னிப்பை தாரும் என்று கரம் விரித்து ஜெபிக்கின்றோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கரம் விரித்து ஜெபிப்பது கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, வாயை திறக்கிறதும் கிடையாது, பாட்டு பாடுறதும் கிடையாது. இதை நான் சகோதரனாக இன்றைக்கு என்னுடைய 40வது குருப்பட்ட விழா, இந்த 40 வருட அனுபவத்தில் பல பங்கு அனுபவங்களில் இதை ஜெபிப்பது பாடுவது என்பது பாட்டு கிளாஸ் மட்டும்தான். மீதி பேர் நாங்கள் நல்லா நின்று பாடுவோம். பாட்டு கிளாஸ் பிள்ளைங்க நல்லா பாடுறாங்க, அந்த பிரதர் நல்லா கிண்ணாரம் கொட்டுறார், அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பழைய தமிழ் கிண்ணாரம், நல்லா கிண்ணாரம் கொட்டுறார். நாங்கள் வருவோம், பூசை காணுவோம், ஆமேன்னு சொல்லாமே நன்மை வாங்கிட்டு போவோம். இதுதான் பங்கேற்பு இருந்தது. பாண்டிச்சேரியில் முதல் பங்கு நெல்லித்தோப்பில் வந்து பிள்ளைகளை உருவாக்கினேன். கேர்ள்ஸ் பூசோதைக்கெல்லாம் வந்தாங்க. கரம் விரித்து ஜெபியுங்கள் என்று சொன்னேன். எல்லாரும் கரம் விரித்து ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை பூசையில் கரம் விரித்து கண்மூடி பக்தியுடன் பராக்கின்றி கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். எல்லாம் கண்ணை மூடி பராக்கின்றி பக்தியுடன் சொல்லுவார்கள், சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஒரு வாலிப பிள்ளை அந்த சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேராலயத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு ஞானஸ்தானமோ அவங்க வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு போச்சு. கர்த்தர் கற்பித்த ஜெபம் வந்தது, கரம் விரித்து ஜெபித்தது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை கண்ணை மூடி சத்தமாக கரம் விரித்து எல்லாரும் பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களாம். அந்த பிள்ளை கண்ணை திறந்து பார்க்குது, எல்லாம் அவளை ஊற்று பார்க்குறாங்களாம். திருப்பி என்கிட்ட வந்து சொல்லிச்சு, ஃபாதர் என்னை எல்லாம் பைத்தியக்காரன் மாதிரி பார்த்தாங்க ஃபாதர். பரவாயில்ல, ஆண்டவருக்காக பைத்தியக்காரமாக இருப்போம். இப்போ இந்த சின்னப்பர் அப்படி தான் சொன்னார், நான் ஆண்டவருக்காக பைத்தியக்காரன். ஜெபிங்கள். இன்று பாண்டிச்சேரி முழுவதும் கரம் விரித்து ஜெபிக்கிறது. ஏன்? ஒருத்தர் பார்த்து நாமும் ஜெபிப்போம். ஏன்? அர்த்தம் உள்ளது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடம் கரம் நீட்டுவது, ஆண்டவருக்கு முன்னால் கரம் நீட்டுவது எல்லாம் குறைந்து போய்விடுவோமா? வல்லவராயிற்று, நல்லவராயிற்று. ஆகவே ஆண்டவரிடம் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கரம் விரித்து சொல்லும் பொழுது இதோ இந்த ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட்ஸ் என்று ஆண்டவர் இயேசு சொல்வது அர்த்தம் உள்ளதாகிறது. உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன்? அவன் மயர்வு அற மதிநலம் அருளினன் எவன்? அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி அவன். அவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. என் மனமே, யார் தூங்காமல் கண்களை மூடாமல் என்னை பார்த்து கொண்டு என்னை வழிநடத்துபவர் யார்? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் தாமே நம்மை மறக்காமல் சோர்வு அசதியினால் தூங்காமல் இருக்கின்ற உண்மையான தேவன் அவர். அவரிடம் அவருடைய பாத கமலங்களிலே பணிந்து தொழுது எழு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே.
பிறருக்காக நாம் உதவி செய்தோம் என்றால், பிறருக்காக காரியங்களை செய்தோம் என்றால் மகிழ்ச்சியும் சமாதானமும் மனநிறைவும் தானே வரும். தேடிக்கிட்டு போக வேண்டியது இல்லை. சில பேர் போவாங்க, திருத்தலங்களுக்கெல்லாம் போவாங்க, போக வேண்டியதில்லை. போகிறது தப்பு இல்லை, போகலாம். ஆனால் போக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இங்கேயே நம்மிடமே இறைவன் இருக்கிறார். ஆரோக்கிய மாதா கிட்ட போகணுமா? இதோ ஆரோக்கிய மாதா கோவில். அந்தோனியார்கிட்ட போகணுமா? இங்கே அந்தோனியார் இருக்கிறார். சூசையப்பட்டு போகணுமா? இங்கே சூசையப்ப இருக்கிறார். குழந்தை இயேசுகிட்ட போகணுமா? குழந்தை இயேசு இங்கே இருக்கிறார். இங்கிருந்து செபிக்கலாமே. ஆகவே பிறர் பணி செய்யும் பொழுது இறை பிரசன்னத்தை நாம் நம்மிலே உணர முடியும். The mercy I show to others is a mercy shown to me. அலெக்சாண்டர் போப். மற்றவர்களுக்கு நான் காட்டும் பரிவு எனக்கே அளித்த பரிவாகும். எதையெல்லாம் பிறருக்கு கொடுக்கிறோமோ அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவும் எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு இறைவன் படி அளக்கிறார். கடையவன் என்னை கருணையினார் கலந்தாண்டு கொள்ளும் இறைவா. மக்களிலே கடையவனாக இருக்கிறேன், தகுதியற்றவனாக இருக்கிறேன். என்னை உன்னுடைய கருணையினால், உன்னுடைய கருணையின் வெள்ளம். இன்னொரு இடத்துல இந்த செய்யுள் வரும், கருணை வெள்ளத்து என்னை அமிழ்த்தி. இந்த வெள்ளத்தில் அப்படியே மூழ்க வைத்து என்னை ஆண்டுகொள், என்னை ஏற்றுக்கொள் என்று என்னுடன் ஜெபிக்கின்ற பாடல். ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, I stretch out my hand to you in surrender. Heal me and restore my withered soul. Transform my heart with your love, that I may freely serve my neighbors for their good and find joy in doing your will. ஆண்டவராகிய இயேசுவே, உன் பாதம் சரணடைந்து உம்மை நோக்கி என் கரங்களை உயர்த்துகிறேன். செயலிழந்த என் ஆன்மாவை குணமாக்கியருளும். உம் அன்பினால் எம் இதயத்தை மாற்றி அமைத்தருளும். அதனால் தாராளத்துடன் பிறர் நலனுக்காகவே பிறருக்கு சேவை செய்து உம் பணி செய்வதிலேயே நான் மகிழ்ச்சி காண்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்மை நோக்கி எம் கரங்களை உயர்த்தும் பொழுது நாங்கள் உம்மிடமிருந்து கருணையை, இரக்கத்தை, ஆசிரை, அருளை இறைஞ்சி நிற்கின்ற மக்களாக இருக்கின்றோம். சங்கீதம் 8 கூறுவது போல, ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் மிகப்பெரியவர். உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம், தூசிக்கு சமமான என்னையும் ஒரு பொருட்டாக கருதி என்னை வானதூதர்களுக்கும் மேலாக உயர்த்திய உம் பெருமைக்கு நாங்கள் என்றும் நன்றி பாராட்டுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களையும் எங்களோடு சேர்ந்து எந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற மக்கள், ஆலயத்தில் உள்ளவர்கள், அருகிலும் வெகு தொலைவிலும் இருக்கின்றவர்கள், ஊடகங்களின் வாயிலாக இதில் பங்கேற்று கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் அது அருளையும் ஆசிரியையும் நிறைவாகத்தாரும். இதனால் பெற்ற அருளை, பெற்ற இந்த விசுவாச பேரன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற மன தாராளத்தையும் மன தியாகத்தையும் எங்களுக்கு தந்தருளும். இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை பிறருக்கு அறிவிக்கின்ற வகையிலே இவைகளை நாங்கள் கருத்துடன் செய்யும் பொழுது, இன்னும் பொறுப்புடன் நடந்து கொள்ளும் பொழுது, எங்கள் கடமைகளை அப்பழுக்கின்றி செய்கின்ற பொழுது உமக்கேற்றவர்களாக சான்று பகர்கிறோம். இந்த சான்றை நாங்கள் துல்லியமாக செயல்படுத்த உமக்காக வாழுகின்ற அந்த மனநிலையை தாரும். எங்கள் விசுவாசத்தை அதிகரியும். எங்கள் இறையன்பையும் பிறரன்பையும் இன்னும் அதிகரித்து நாங்கள் உமக்கேற்றவர்களாக வாழச் செய்திருளும். எங்கள் செபத்தை கேட்டிருளும். பல்வேறு தேவைகளினால் மிக முக்கிய கருத்துக்களுக்காக செபிக்கின்ற மக்களை நாங்கள் கண்ணோக்குகின்றோம். குறிப்பாக மரணமடைந்த எஸ்தாக் பேட்ரிக், கனடாவில் அவருக்கு ஆண்மையை பாட்டி தரும்படியாகவும், மார்கரெட் ஜூலியா குடும்பத்தினர் சவுதி குடும்ப நலனுக்காகவும், பிரசாத் பெர்னாண்டோ 48வது பிறந்த நாளுக்காக செபிக்க, பிரவீன் பெர்னாண்டோ வீடு கட்டுதலுக்காக
செபிக்க விடுக்கின்ற மன்றாட்டு அனிதாவுக்கு தாயும் செய்யும் நலம் பெற குணம் பெற என்னும் சுய நினைவு பெற செபிக்க வேண்டுமாய் மிகவும் வருந்தி கேட்டுள்ளார்கள். இவருடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.